டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். இரட்டை இலைக்காக தேர்தல் ஆணையத்தை நாட முடிவு செய்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கி அவருடைய ஆதரவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் தற்போது தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தற்போது அது குறித்து அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலாக நீங்க கன்சிடர் பண்றீங்க? ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ச்சியா பின்னடைவு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் உங்கள் மீதான விமர்சனம் நீங்க கூட மேடையில் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இன்னும் ஓரிரு தினங்களில் முக்கிய முடிவுகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். எங்களுடைய முடிவு 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள். அவை எங்களுடைய ஆதரவு, முழுமையான ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அவருக்கு உண்டு. நிபந்தனை இல்லைனாலும் எங்களுடைய சுயமரியாதை இழக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க மேடையில் பேசும்போது குறிப்பிட்டு தமிழகத்திற்கு உரிமைகளை, தமிழக மக்கள் நலன் காக்கின்ற உரிமைகளை உறுதியாக மத்திய அரசிடம் வாதாடி போராடி பெற்றுத் தருவோம். அதுதான் ரெட்டை இலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மீண்டும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறீங்க. நாங்க ரெட்டை இலை சின்னத்துல தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்கோம். எப்படி அது சாத்தியம் நினைக்கிறீங்க? நீங்க கிளைம் பண்ண போறீங்களா? எப்படி சாத்தியம்? ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக தற்காலிகமாக வழங்கப்பட்டது. இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் வாதாடி பெறுவோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் தேர்தல் ஆணையத்தை நீங்க அப்ரோச் பண்றதுக்கு உறுதியாக நாடுவோம். எங்கள் தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். தொண்டர்கள் தான் அதிமுக அடிநாளம். ஆகவே உறுதியாக இரட்டலை எங்களுக்கு கிடைக்கும். இப்ப எலெக்ஷன் கமிஷன் எப்ப சார் போறீங்க? எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியே போறோம்? ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனுக்குரிய தாக்குதலை அனுப்பி கொண்டிருக்கிறோம். நேரடியாக கூப்பிட்டு நாங்கள் பேச இருக்கிறோம். புதிய தலைமுறைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரத்யேகமாக அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். விரைவில் மனு அளிக்க உள்ளதாக அவர் புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இரட்டை இலைக்காக தேர்தல் ஆணையத்தை நாட அவர் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு இடைத்தேர்தலுக்காக தற்காலிகமாகத்தான் அந்த இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுக்குள்ள சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் தேர்தல் ஆணையத்தை நாட முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.